ஸோ ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் பஸ் பார்க்கிங்கில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ராஜேஷ் பஸ்ஸோட ஒரு புது சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸை பற்றி பார்க்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அந்த பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உள்ள என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த டைப் ஆஃப் சென்சார் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ டிரைவர் தூங்குனாங்க அப்படின்னா இந்த சென்சார் வந்து ஒரு அலர்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டேன். உள்ளே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து ஒரு அசோக் லேலண்ட் 225 HP பஸ். அதில் வந்து REC வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நார்மல் ஒரு கெப்பெல்லா மாடல் மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன், ஒரு நார்மல் கெப்பெல்லா பாடி அப்படின்னு தான் நானும் நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க பெட் குவாலிட்டி அண்டு குஷன் குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக நீட்டாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, லக்ஸுரியாக ஜேர்னி பண்ணலாம். ஸோ அவ்வளோ நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இதை வந்து அவங்க பார்த்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இண்டிவிஜுவல் டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் வருது, நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு நான் அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் காலுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசிங்லி இட்ஸ் ஒர்க்கிங். மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸில் இப்போ ஒர்க் ஆகுறது இல்லை. ஸோ ரீடிங் பஸ் ஒர்க் ஆகுது. இங்கே ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்குது. பின்னாடி நார்மலான உங்கள் அடாப்டர் போடுற மாதிரி ஒரு சார்ஜிங் பின் அண்ட் ஹெட் ரெஸ்ட்டுக்காக ஒன்று அண்ட் செப்பரேட்டாக ஒரு பில்லோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலர் பில்லோ ஒன்று. பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கைஸ் பில்லோ பார்த்திங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜேர்னி. அண்ட் ஸ்பீக்கருக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நார்மலாக எல்லா பஸ்ஸில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து சீட் அலோகேஷன்ஸோட போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இங்கே இருக்குது. இது நார்மலான ஒரு டோர் மாதிரி தான். நீங்கள் வந்து ஏதாவது இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் இந்த டோரை யூஸ் பண்ணி வெளியே போய்க்கலாம். அதே மாதிரி பிளாங்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல உள்ளன் பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே திக்காக இருக்குது. அண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்டு ஸ்நாக்ஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பஸ்ஸில் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. பட் இங்கே வந்து வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து ரெட் பஸ்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலை. பை மிஸ்டேக் மேபி அப்படி வந்திருக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சரவணம்பட்டியிலேருந்து தான் பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக வந்து 2 o'clock வந்து சரவணம்பட்டியிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ ஐடி பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து 2 o'clock கிளம்பி கணபதி வழியாக ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போய் அதுக்கப்புறம் நார்மலான லக்ஷ்மி மில்ஸ் ஹோப்ஸ் அந்த மாதிரி தான் போகுது. அண்ட் எந்த வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி அந்த வழியாக அந்த பஸ் உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகும். அண்ட் திருப்பதி வழியாகவும் உங்களுக்கு போகும். மேபி நீங்கள் திருப்பதி ட்ராவல் பண்ணுறதுனால இந்த பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம்.